மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். மதுரை மாமன்ற கூட்டம் இன்று துணை மேயரின் தலைமையில் கூடியது. இந்த நிலையில் கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசப்படாமல் கூட்டம் முடிக்கப்பட்டதாக அதிமுக கவுன்சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து இருட்டிலும் அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். மதுரை மேயர் இந்திராணி நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மேயரின் கணவர் ஏற்கனவே இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சியின் அவசர கூட்டம் இன்று துணை மேயர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்ட பிரபு, மதுரை மாநகராட்சியில் என்ன நடக்கிறது? கூடுதல் விவரம். விக்னேஷ், மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டவையில் இருளில் அமர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மதுரை மாநகராட்சியில் 45வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சண்முகவல்லி இன்று மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தின் அவசர கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்தின் ராஜினாமா குறித்த தீர்மானம் வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்திற்கு மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தனது வார்டில் சாக்கடை மற்றும் குடிநீர் பிரச்சனை இருந்து வருவதாகவும் நாளைய 2 நாட்களில் தீபாவளி வரவுள்ள நிலையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவதாகவும் அது குறித்து விவாதிக்கவோ அல்லது எடுத்துச் சொல்லவோ தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என அதிமுக வார்டு கவுன்சிலர் சண்முகவல்லி தனது பிரச்சனையை எடுத்து வைத்தார். இந்த நிலையில் 4 நிமிடங்களில் கூட்டமானது நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சண்முகவல்லி அதிமுக கவுன்சிலர்களோடு மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் போராட்டத்தை தர்ணாவை தொடங்கினார். இந்த நிலையில் உடனடியாக மாநகராட்சி ஊழியர்கள் அவையினுடைய அந்த மின் விளக்குகளை அணைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து இருளில் அமர்ந்து தற்போது 15 அதிமுக கவுன்சிலர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது துணை மேயர் நாகராஜன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயனும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வதாக கூறிய நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட மறுத்து தற்போதும் இருளில் அமர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டம் பிரபு.